இவ யாரு இங்க வெள்ளை ட்ரெஸ்ல படுத்திருக்கா? பேய் பிசாசா இருக்க கூடாது கடவுளே. எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப இவளை எப்படி வீட்டுக்கு அனுப்புறது? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உண்மை இல்ல. உங்களுக்கு புரியுதா? நீ யாரு? நீ யாருன்னு கேட்ட? அமைதியா இருங்க. நான் யாருன்னு சொல்றேன். நான் எல்லாத்தையும் சொல்றேன். அந்த பெண் அழுது கொண்டே எதுவும் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டாள். அது யஷுக்கு வருத்தத்தை கொடுத்தது. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு நன்றி சொல்ல கூட தெரியல. யஷ்பால் சார், காலையில இருந்து உங்களுக்கு என்ன ஆச்சு? எதையோ தொலைச்ச மாதிரி இருக்கீங்க. இல்ல சுருதி, நான் தொலைஞ்சு போகல. என்ன தம்பி, எனக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்க மறந்துட்டியா? அடி வாங்கணுமா? என்ன பதில் சொல்றது? மறுபடியும் வந்துட்டாங்க. வேடிக்கை காட்டு. தகுதிய மறந்துட்டியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? உன் கடையும் அடிச்சு உடைச்சிருவேன், உன்னையும். நீ என்ன ஒரு சிங்கிள் பீஸா அனுப்புவியா? நீ என்ன இந்த சங்கிராமையா ஒரு சிங்கிள் பீஸா அனுப்புவியா? ஏய், எல்லாரும் அவங்க இடத்துல ஒழுங்கா நில்லுங்க. இவனையும் ஜீப்ல ஏத்து. இல்ல சார், இவர் என் உயிரை காப்பாத்ததா இதையெல்லாம் பண்ணாரு. அவர் அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். ஸ்ருதி, கவலைப்படாத. நம்ம எந்த தப்பும் செய்யலனா நமக்கு எதுவும் ஆகாது. அட தம்பி, உன்னை பார்த்து பரிதாபப்படுறதா இல்ல திட்டுறதான்னு தெரியல. நீ ஒரு சாதாரண டீ கடைக்காரன். நீ அப்போ டீ கடைக்கார மாதிரி தான் நடந்துக்கணும். உன் தகுதியை பாரு, அந்த ரவுடியோட தகுதியவும் பாரு. எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருச்சு இன்ஸ்பெக்டர். ஆனா நீங்க சொன்னப்பதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. எப்படியும் இது உங்க வேலை விஷயம். வினோத், இந்த செல்லோட சாவியை கொடு. கமிஷனரின் உத்தரவை கேட்டு இன்ஸ்பெக்டர் காம்லே திகைத்து போய் நின்றார். யாஷ்பால் போன்ற ஒரு சாமானிய டீ கடைக்காரனை விடுவிக்க கமிஷனரை நேரில் வந்ததற்கான காரணம் அவனுக்கு புரியவில்லை. சிறையிலிருந்து வெளியே வந்த யஷும் இது எவ்வாறு சாத்தியமானது என்ற குழப்பத்துடனே நின்றிருந்தான். சார், உங்களுக்கு தேவையில்லாத சிரமத்தை கொடுத்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க சார். சார், நீங்க எதுக்கு கையெடுத்து கும்பிடுறீங்க? எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? சார், என்னை வெளியெடுத்தது யாரு? சார், எங்களுக்கு மேல் இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் காம்லே, மிச்சம் இருந்த அந்த ரவுடிங்கள எந்த செல்லுல இருக்காங்க? சார், ஒரு லாயர் வந்து அவருக்கு பெயில் வாங்கிக்கிட்டு போயிட்டாரு. பெயில் வாங்கிட்டாங்களா? வாட் நான்சென்ஸ்! போங்க, மறுபடியும் போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. மறுபடியும் அரெஸ்ட் பண்ணணுமா? சார், எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப புரியுதா? Now you go and arrest those people earliest. ஓகே சார். நீங்க இப்ப போலாம் சார். நடந்த எல்லாத்துக்கும் மறுபடியும் நான் சாரி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். தீராத குழப்பத்துடன் யஷ் காவல் நிலையத்தின் நுழைவாயிலை நோக்கி மெல்ல நடந்தான். தன்னை போன்ற ஒரு சாதாரண டீ கடைக்காரனை காப்பாற்ற போலீஸ் கமிஷனரை நேரில் வரும் அளவிற்கு இதன் பின்னணியில் யார் இருப்பார்கள் என்ற சிந்தனை அவன் மனதை ஆக்கிரமித்திருந்தது. யாரோட கார் இது? சீக்கிரம் உள்ள ஏறு. நீங்க? நானே தான் ரொம்ப கேள்வி கேட்காம உள்ள சீக்கிரம் வா. இதோ வரேன். சீக்கிரம் வா. சரி. கியாரா மேம், நீங்க தான் எங்களோட பில்லெல்லாம் பே பண்ணீங்களா? இல்ல, அந்த மினிஸ்டருக்கு உன்னை மருமகன் ஆக்கணும்னு ஆசையா, அதான் உன்னை விட்டுட்டாரா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. யஷ் கியாராவை திரும்பி பார்த்தான். அன்று அவள் முன்பை விட அதிக அழகுடன் தென்பட்டாள். முந்தைய இரவு அவனது சிறிய அறையெங்கும் நிறைந்திருந்த அதே நறுமணம் தற்போது கார் முழுவதிலும் வீசுவதை அவன் உணர்ந்தான். நைஸ் ஸ்மெல். அத நைஸ் ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்லணும், ஸ்டூபிட். சரி சரி, நைஸ் ஃப்ராக்ரன்ஸ்னு வச்சுக்கலாம். ஆமாம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன்.
இன்னைக்கு காலையில என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எதுக்காக நீங்க அப்படி ஓடி போனீங்க? நீ என்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை விட்டுட்டு லூசு மாதிரி சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க. நான் எதுக்கு உன்னை தேடி வந்தேன்? எதுக்கு கார்ல கூட்டிட்டு போறேன்னு கேட்க தோணலையா உனக்கு? அது எனக்கு தெரியுமே. உங்களோட அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸும் அப்புறம் ஆணி அடிச்ச மாதிரி இருக்குமே அந்த ஹை ஹீல் செருப்பும் அதானே உங்களுக்கு வேணும், எனக்கு தெரியும். Shut up. ஒரு ட்ரெஸ்ஸுக்காக பெயில் வாங்கி தர அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. சொல்ல போனா உன்கிட்ட இருக்கிற என்னோட கிரெடிட் கார்டை வாங்க கூட நான் வரல. கிரெடிட் கார்டில் என்ன இருக்கு? பேங்க்ல கேட்டால் 1க்கு பதிலாக 6 கார்டு கொடுப்பாங்க. இப்போ கிரெடிட் கார்டில் என்ன புதுசாக இருக்க போகுது? ஆமாம், இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த அட்டை இன்னும் தன்னிடம் இருப்பதை யஷ் அப்போதுதான் நினைவு கூர்ந்தான். அந்த அட்டையை மட்டும் காட்டியிருந்தால் சங்கர் ராமையும் இன்ஸ்பெக்டரையும் அப்பொழுதே அவன் நிலைக்குலைய செய்திருப்பான். இந்தாங்க உங்களோட கிரெடிட் கார்டு. இதோ இருக்கு. கடவுள் சத்தியமா சொல்றேன், உங்க மேல சத்தியமா சொல்றேன், ஒரு பைசா கூட நான் செலவு பண்ணல. இந்தாங்க, புடிங்க புடிங்க. பெரிய இடத்து விஷயமே வேறதான் போல இருக்கு. சரி, நேத்து நைட் எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மருத்துவ பரிசோதனையை முடித்த கியாரா முந்தைய இரவு யஷ் தன்னிடம் எவ்வித தவறான நோக்கத்துடனும் நடந்து கொள்ளவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டாள். தனது உயிரை காக்கவே அவன் தன்னை வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் என்பதை உணர்ந்த கியாராவின் வாயிலிருந்து வந்த அந்த நன்றியுரை யஷின் மனதை நெகிழச் செய்தது. என ஜெயிலிருந்து வெளியெடுத்ததுக்கு கியாரா மேம் ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ வெரி மச். நீ ஒரு விசித்திரமான ஆளு. முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு வீணா ஏதேதோ பேசிட்டு இருக்க. நான் வீணா பேசுறேனா? எனக்கே தெரியாமலையா? ஆமா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? என் வீட்டை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். இது நேத்து நீங்க போதையில விழுந்து கிடந்த அதே இடத்துக்கு தானே இப்போ நாம வந்திருக்கோம்? ஆமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன அது? கியாரா மேம், நான் தெளிவா சொல்லிடுறேன், நேத்து நைட்டு நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கவே இல்லை. அட வாய மூடுறியா? இது என்ன டீ ஸ்மெல்? நீ என்ன டீ அண்டாக்குள்ள உட்கார்ந்தா டீ போடுவ? என்ன பேசுறீங்க? ஒரு டீ கடைக்கார மேல டீ வாசனை வராம வேற என்ன மல்லிகைப்பூ வாசனையா வரும்னு நினைச்சீங்க? இது உழைப்போட வாசனை, உழைப்போட வாசனை. உங்களுக்கெல்லாம் உழைப்பை பத்தி என்ன தெரியும்? நீங்க அந்த வாசனைக்கு பர்ஃப்யூம் போட்டுப்பீங்க. அது எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, புரியுதா? ஏய் ஷட் அப் யா. உன் பேச்ச கொஞ்சம் நிறுத்து. அப்புறம் நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேளு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா கேளு. உன்னை பத்தி எல்லா டீடைல்ஸும் எடுத்துட்டேன். உன் பேரு யாஷ்பால். எல்லாரும் யஷ்னு கூப்பிடுவாங்க. உனக்கு பின்னால இனிஷியல் கிடையாது. ஜூஹு பீச் முன்னாடி ஒரு டீ கடைய வச்சிருக்க. பீச் ஓரத்துல இருக்க ஒரு சின்ன ஸ்லம் ஏரியால வாடகைக்கு இருக்க. அடேங்க அப்பா, என்னை பத்தி செம்மையா விவரம்லாம் சேகரிச்சு வச்சிருக்கீங்க போல இருக்கே. இந்த இனிஷியல் பத்தி கேட்டீங்க இல்லையா? அது எனக்கே தெரியாது. தெரிஞ்சா நானும் போட்டுப்பேன். அப்புறம் என்ன சொன்னீங்க? அது வீடு. உங்களை மாதிரி எனக்கும் காசு இருந்தா நானும் ஒரு பெரிய பங்களாவில் செம்மையா வாழ்வேன். அதோட நீங்களும் கொஞ்சம் விசித்திரமான பொண்ணாதான் இருக்கீங்க. மறுபடியும் லூசு மாதிரி பேசாத. டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு தெரியுமா? எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. உனக்கு பேசவே தெரியல. நான் பேசல. ஏய் நில்லு. என் கூட ஒரு டீல் போட்டுக்கோ. என் பாய் ஃப்ரெண்டா மாறிடு. என்ன பண்ணணும்? டீல். என் பாய் ஃப்ரெண்டா இரு. என்னது பாய் ஃப்ரெண்ட்? மறுபடியும் சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? என் கூட ஒரு டீல் போட்டுக்கோ. என் பாய் ஃப்ரெண்டா நடி. அட கடவுளே, நான் உங்களோட கார்ல ஏறி 20 நிமிஷம் கூட இன்னும் முழுசா முடியல. அதுக்குள்ள என்ன உங்களோட பாய் ஃப்ரெண்டா ஆக்குறதுல ரொம்ப குறியா இருக்கீங்களே. சரியான ஆள் தான் நீங்க. பெரிய ஆளு தான் போங்க.
இந்த கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கடல் அலையும் பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. ஆஹா, அப்ப ஃபீல் வரத்தானே செய்யும். நான் ஒண்ணும் விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா சொல்றேன். சீரியஸ் மேடம், நேத்து நைட் நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னு நீங்க இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களா என்ன? இத பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. உங்க கார் மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்களை காப்பாத்த தான் செஞ்சேன், வேற எதுவும் பண்ணல. புரிஞ்சுதா? ஒருவேளை நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கார் வெடிச்சு செதறட்டும். அட ரிலாக்ஸ். நேத்து நைட்டு எதுவும் நடக்கலன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுவும் நடக்கலன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் என் கூட எதுக்காக இந்த டீல்? அட கடவுளே, இப்படிலாம் நடக்குமா என்ன? ஒருவேளை நீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதால என் மேல இம்ப்ரெஸ் ஆகி நீங்க அதனால என்ன என் மேல இம்ப்ரெஸ் ஆகி என்ன உங்க பாய் ஃப்ரெண்ட் ஆக்க பாக்குறீங்களா? நான் உனக்கு எந்த உபகாரமும் பண்ண வரல. உன்னை பாய் ஃப்ரெண்டா இருக்க சொல்றது ஜஸ்ட் ஒரு பிசினஸ் டீல் தான். என்ன அப்பதுல இருந்து டீல் டீல் டீல்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிசினஸ் டீலா? அட பாவமே, இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. என் டீ கடை இந்த உலகத்திலே ரொம்ப ஃபேமஸ். அதான் பெரிய இடத்துல இருந்து வந்து இன்வெஸ்ட் பண்ண பாக்குறீங்களா? 500 ரூபாய் வச்சுக்கிட்டு பிசினஸ் கொலாபரேஷன் பண்ணுமா? இந்த கையில டீ, அந்த கையில கொலாபரேஷன். நான் சொல்றது கரெக்ட் தானே? நான் உங்களுக்கு இன்னும் எந்த ப்ரொபோசலும் கொடுக்கல, அதுக்குள்ள என் கடையில இன்வெஸ்ட் பண்ண வரேன்னு சொல்றீங்களே, எப்படி அது? யஷ் தனது பிசினஸ் திறமையை எண்ணி பெருமிதம் கொண்டான். ஆனால் அவனது அறிவில்லாத பேச்சுக்களை கேட்டு கியாராவின் முகம் வாடி போனது. இவனுக்கு தான் சொல்ல வருவதை எவ்வாறு புரிய வைப்பது என்று தெரியாமல் அவள் தடுமாறினாள். என்ன மேடம் இப்படி நிக்கிறீங்க? ஏதாவது சொல்லுங்க, என்னதான் நடக்குதுங்க? நீ என் கூட ஒரு டீல் போட போற, என் பாய் ஃப்ரெண்டா வர்றதுக்கு. ஆனா அது வெறும் நடிப்பு. ஜஸ்ட் இந்த உலகத்துக்கு முன்னாடி நீ பார்ட்னர், ஆனா எனக்கு இல்ல. புரியுதா? அப்படின்னா நான் உங்க பாய் ஃப்ரெண்டா ஆக்டிங் கொடுக்கணும், ம். அப்படிதானே? இப்பதான் எனக்கு புரியுது. இதான விஷயம். மற்றவங்க முன்னாடி நான் உங்க பாய் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சா உங்களை தொல்லை பண்ற பசங்கெல்லாம் திரும்பி கூட பார்க்காம அப்படியே ஓடி போயிடுவாங்க. அதானே எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ புரிஞ்சிடுச்சு. கரெக்ட். கரெக்டெல்லாம் சரிதான். இதனால எனக்கு என்ன லாபம்? நான் தான் சொன்னேன்ல, இது ஒரு டீல்னு. அதனால உனக்கு இதுக்கு பணமும் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? எவ்வளவு வேணும்னு நீயே சொல்லு. எவ்வளோவா? அப்பாடா, எவ்வளோ கேட்கலாம்? ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நான் ஒரு ஸ்மார்ட்டான, திறமையான, யூனிக்கான ஆளு தான். அதோட என் டீ கடை உலகம் பூரா ஃபேமஸ் தான். அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு உலகத்துல இருந்து எங்க இருந்து வேணாலும் ஆளுங்க வருவாங்க. ஆனா உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டா நடிக்க எவ்வளவோ மாடலுங்க, ஆக்டருங்க கிடைப்பாங்களே, அப்புறம் என்ன எதுக்காக நீங்க செலக்ட் பண்ணீங்க? ஐயோ, இன்னும் நீ எவ்வளவுதான் கேள்வி கேட்ப? உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை மட்டும் சொல்லு. நீங்க இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. எதுக்காக நான் இந்த பிசினஸ் டீலிங் பெயரில் தான் ஏதோ ஒரு பெரும் சதியில் சிக்க வைக்கப்படுகிறோமோ என்று யஷ் அஞ்சினான். அது காரணம் என்னன்னா, நான் ஏன் உன்னை செலக்ட் பண்ணேன்னு உனக்கு என்ன கவலை? நீ பேசாம உன்னோட பேமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு போய் வேலையை பாரு. ஆனால் யஷின் மனதிற்குள் இன்னும் ஒரு கேள்வி இருந்தது. கியாரா பேசிய துணி அவள் தன்னை மரியாதையாக நடத்தவில்லை என்பதை அவனுக்கு உணர்த்தியது. இங்க பாருங்க, உங்க பணத்தை உங்க பாக்கெட்லயே வச்சுக்கோங்க, புரியுதா? எங்களுக்கு உங்க காசு மேல எந்த ஆசையும் இல்ல. ஏய் நில்லு. ஒரு பெண் இவ்வளவு உரிமையோடு தடுத்தால் யஷ்பால் எப்படி அங்கிருந்து செல்வான்?
சொல்லுங்க மேடம். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். யஷ்பால் மேலோட்டமாக ஒரு சாதாரண டீ விற்பவன் போல தெரிந்தாலும் அவனுக்கென்று ஒரு தனித்துவமான குணம் இருப்பதை கியாரா உணர்ந்து கொண்டாள். பணத்தின் பெயரை கேட்டாலே இவனை போன்றவர்கள் கண்களை மூடிக்கொண்டு சம்மதிப்பார்கள் என்று அவள் நினைத்திருக்கலாம். ஆனால் யஷ்பாலோ ஒரு துப்பறியும் அதிகாரியைப் போல் நடந்து கொள்வது அவளுக்கு அதிர்ச்சி அளித்தது. சரி, வெயிட் பண்ண. நான் அந்த உண்மை என்னன்னு உனக்கு காட்டுறேன். இங்க பாரு. யஷ் அந்த போட்டோவை உற்று பார்த்தான். அதில் கியாரா தளர்வான டி ஷர்ட் மற்றும் பைஜாமாவில் வெறும் காலோடு ஓடிக்கொண்டிருந்தாள். படிக்கட்டுக்கு அருகே பனியன் அணிந்திருந்த யஷ்பால் அவளுடைய காலணிகளை பிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தாள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நடுராத்திரி நம்ம வீட்டுக்கு வந்தப்போ அங்க இருக்கிற யாரோ ஒருத்தங்க இந்த போட்டோவை எடுத்திருக்காங்க. எப்படி மேடம்? இல்ல, இத உன் பக்கத்து வீட்ல இருக்க யாரோ பண்ணல. எனக்கு தெரிஞ்சவங்க தான் யாரோ பண்ணிருக்காங்க. கியாராவின் நண்பர்கள் இரவு முழுவதும் தங்களை கண்காணித்துக் கொண்டிருந்தார்களோ என்று யஷுக்கு சந்தேகம் வந்தது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வேற வேலையே இல்லையா? எதுக்காக இப்படிலாம் போட்டோ எடுத்து தொலைக்கணும்? கியாரா ஏற்கனவே யஷின் கேள்விகளால் எரிச்சல் அடைந்திருந்தாள். ஆனால் உண்மையை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இவன் ஓயமாட்டான் என்பதும் அவளுக்கு தெரிந்திருந்தது. பாரு, நான் அப்பப்போ பசங்க தொல்லையில இருந்து தப்பிக்கிறதுக்காக எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு போய் சொல்லியிருக்கேன். ஆஃப்கோர்ஸ் நீ சொன்ன மாதிரி சிலருக்கு என் மேல ஒரு கண்ணு இருந்துச்சு. அவங்க என்ன துரத்திட்டே உன் குடிசை வரைக்கும், ஐ மீன் உன் வீடு வரைக்கும் வந்துட்டாங்க. அங்க நம்ம 2 பேரையும் ஒன்னா பார்த்ததுனால உன்னையும் என்னையும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைச்சிட்டாங்க. நம்ம போட்டோ எதுவும் இன்டர்நெட்ல வைரல் ஆகலையா? இல்ல, அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாது. அப்படி நடந்தா என்னோட மொத்த லைஃபும் நாசமாயிரும். கியாரா தன் கவலையில் இருக்க யஷ்பாலோ தன் கௌரவத்தை பற்றி யோசித்தான். இந்த புகைப்படம் பரவினால் அவனுடைய நேர்மையான பிம்பம் கெட்டுவிடும் என்றும் அது அவனது வியாபாரத்தை பாதிக்கும் என்றும் அவன் அஞ்சினான். அவனது நல்ல குணத்திற்காகவே மக்கள் அவனிடம் டீ குடிக்க வருவது வழக்கம். மேடம், அட மேடம், இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேனே. நீ உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்ல மாட்ற. அதனால நானே சொல்றேன். 1 இயர்க்கு 10 கோடி. ஓகேவா? 10 கோடியா? கியாரா ஏதோ சொற்ப தொகையை சொல்வது போல மிக சாதாரணமாக கூறினாள். அந்த தொகையை கேட்டதும் யஷ்பாலுக்கு ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது. ஆனால் இவள் 100 கோடிக்கு மேல் கிரெடிட் லிமிட் உள்ள கார்டு வைத்திருப்பவள் என்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அக்ரிமெண்ட் 2 இயர்ஸ்க்கு இருக்கும். டோன்ட் வரி. நீ 1 வருஷம் வேலை செய்யலனாலோ உனக்கு முழு பணமும் கிடைச்சிடும். புரியுதா? யஷ் வாயடைத்து போனான். 10 கோடி என்பது அவன் 100 வருடங்கள் உழைத்தாலும் சம்பாதிக்க முடியாத தொகை. அதே சமயம் அவன் போனில் ஒரு மெசேஜ் வந்தது. அவன் வங்கி கணக்கில் வெறும் 500 ரூபாய் தான் மிச்சம் இருந்தது. என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அவன் கேராவையே பார்த்தான். ஆனால் இதில் ஏதோ பெரிய சூழ்ச்சி இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது உனக்கு இந்த டீலுக்கு ஓகேன்னு. கண்ணை பார்த்து உண்மையை சொல்ல முடிஞ்சா இந்நேரம் எத்தனையோ கிரிமினல்ஸுக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். வாட் யூ மீன்? இல்ல மேடம், அதை விடுங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் எப்போ இந்த டீலுக்கு ஓகே சொன்னேன்னு உங்களுக்கு தோணுச்சு? என்ன என்ன சொல்ற நீ? கியாராவிற்கு கோபமும் அவளது கர்வமும் தலை தூக்க ஆரம்பித்தது. அவள் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவளுக்காக இந்தியாவின் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், ஹேண்ட்ஸமான ஆட்கள் எல்லாம் வரிசையில் நிற்பார்கள். ஆனால் ஒரு சாதாரண டீ கடைக்காரன் தன்னை நிராகரிப்பதை கேட்டதும் அவளது இதயம் ஒரு நிமிடம் நின்று விட்டது. நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியுதா? நீ ஒரு சாதாரண டீ கடைக்கார. நான் மட்டும் அன்னைக்கு போன் பண்ணலனா அந்த போலீஸ்காரன் 10,000 ரூபாய்க்காக உன் மேல அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் போட்டு உள்ள தள்ளிருப்பான். அதனாலதான் சொல்றேன், என்னால முடியாது. என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வரேன்னா, கியாரா அகர்வால், உங்களை போல பணக்கார வீட்டு பொண்ணுங்களுக்கு எங்களை போல சாதாரண ஆளுங்களை எல்லாம் எங்க பிடிக்க போகுது?
கடந்த அரை மணி நேரமாக அடக்கி வைத்திருந்த தன் மொத்த ஆதங்கத்தையும் யஷ் கொட்டி தீர்த்தான். உங்களை மாதிரி பணக்கார கண்ணுக்கு நாங்க எல்லாம் வெறும் பொம்மைங்க தானே. பணத்தை வச்சு எங்களை எப்படி வேணா ஆட வைக்கலாம்னு நினைக்கிறீங்களா? பாருங்க மேடம், எனக்கு உங்க மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், உங்களுக்கு என் மேல ஃபீலிங் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் எனக்கு இந்த டீல் வேண்டாம். ஃபீலிங்ஸ் இல்லைன்றனாலதான் நான் நடிக்கிறதுக்கு டீல் பேசுறேன்டா ஸ்டூபிட். கியராவின் பேச்சால் யஷ் இன்னும் எரிச்சல் அடைந்தான். இதில் ஏதோ விபரீதம் இருப்பதை அவன் உணர்ந்தான். அட, உனக்கு எவ்வளவுதான் வேணும்? 15 கோடியா இல்ல 20 கோடியா? இப்போ உங்க நிஜ முகத்தை காட்டிட்டீங்க பாத்தீங்களா? நீங்க என்ன நினைச்சீங்க? பணத்தை வச்சு எதை வேணா வாங்கலான்னு நினைக்கிறீங்களா? இங்க அந்த வேலையெல்லாம் நடக்காத. போய் வேற யாரையாவது தேடிக்கோங்க, போங்க. ஓ காட். சரி, பணத்தால டீல் பண்ண முடியாதுன்னா உனக்கு என்னதான் வேணும்னு சொல்லு. பாருங்க மேடம், நீங்க என் கூட அன்பா இருந்தா மட்டும்தான், அதோட நல்ல விதமா பழகுனா மட்டும்தான் நான் உங்களோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிற ப்ரப்போசலை ஏத்துக்க முடியும். ஒரு ஆம்பளைய பொறுத்த வரைக்கும் அன்பை தவிர வேற என்ன வேணும்? அது ஒண்ணுதான் முக்கியம். யஷ் தான் இன்டர்நெட்டில் படித்த தத்துவங்களை அள்ளி வீச ஆரம்பித்தான். ஓ கடவுளே, எதுக்காக இந்த கழுதியை சூஸ் பண்ணனு தெரியலையே. இங்க பாருங்க, இந்த டீல்ல எனக்கு சுத்தமா விருப்பம் எனக்கு வேண்டாம். நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி கேவலமான ஆளு நான் இல்ல. காசுக்காக யாருக்கோ பாய் ஃப்ரெண்டா மாறுற ஆள் நான் இல்ல. உங்களை போல பணக்காரங்க நடுவுல வாழணும்னு எனக்கு அந்த மாதிரி எந்த ஆசையும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. என்னை யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிறைய பேருக்கு தெரியும். எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு கடற்கரை ஓரத்துல. எனக்குன்னு ஒரு பெரிய டீ கடை இருக்கு. உங்களை விட அழகான பொண்ணுங்க என் டீக்காக அங்க கியூல வந்து நிப்பாங்க. கியூல, புரிஞ்சுதா? சும்மா கிளம்பி வந்துட்டான். நீ விளையாடுறியா? எங்க இருந்துதான் இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்க நீ? நான் ஒன்னும் வளரல. என்ன நடக்குதோ அந்த உண்மையை தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கியராவின் கோபம் இப்போது திகைப்பாக மாறியது. தன்னை இவ்வளவு உயர்வாக நினைத்துக் கொள்ளும் ஒரு டீ கடைக்காரனை அவள் பார்த்ததே இல்லை. கடைசியா உன்கிட்ட கேக்குற, உன் பதில் எஸ் ஆர் நோ? நோ. இவ்வளோ பெரிய நோ. போலாம். ஓகே ஃபைனல். நீ இங்கிருந்து கிளம்ப. அப்படியே எப்படி போக முடியும்? என் வீட்டை பின்னாடி விட்டுட்டு இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டு இப்ப போன்னு சொன்னா எப்படி போறது? நான் என்ன நடந்தே போகணுமா? என்னால போக முடியாது. நான் போக மாட்டேன். என்ன போக முடியாதா? இதுவரை மக்கர் போனது. நான் போக மாட்டேன். சரி, நீ இங்கே இரு. நான் இங்கிருந்து கிளம்புறேன். அட, கியாரா சட்டென்று கிளம்புவாள் என்று யஷ் எதிர்பார்க்கவில்லை. அவள் நேராக சென்று கடலில் குதித்து விடுவாளோ என்று அவனுக்கு தோன்றியது. அவன் பதற்றத்துடன் அவளை காப்பாற்ற ஓடினான். ஐயோ நில்லுங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீங்க போற வேகத்தை பார்த்தா கடல்ல போய் குதிச்சிருக்க போல இருக்க. நீ தான் என்ன பைத்தியமாக்குற. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ண, அத கூட நீ கேட்கல. சரி சரி கேக்குறேன், நான் கேக்குறேன். முதல்ல இந்த பக்கம் வாங்க. மேடம், எனக்கு உன்கிட்ட பேச எதுவும் இல்ல. ஒண்ணு ஓகே சொல்லு, இல்லனா என்ன விட்டுடு. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எனக்கு என்ன ஆச்சுன்னா உனக்கு என்ன? போய் உன் வேலைய பாரு. பைத்தியக்காரத்தனம் பண்ணாதீங்க, விழுந்தா செத்து போயிடுவீங்க. நான் 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள சரின்னு சொல்லலைன்னா குதிச்சிருவேன். 10, 9. யஷ் பேசி முடிப்பதற்குள்ளேயே கியாரா அவனது பேச்சை இடைமறித்தார். இப்பொழுது யஷ்பாலின் நிலைமை ஒரு பக்கம் கிணறு, மறுபக்கம் பள்ளம் என்பது போல ஆகிவிட்டது. கியாரா அந்த ஏரியில் குதித்து தன் உயிரை மாய்த்துக் கொள்ள துணிந்து விட்டாள். அவன் தன் வாழ்க்கையை பணையும் வைத்து அவளுக்கு உதவுவானா அல்லது கியாராவை இறக்க விடுவானா? முடிவெடுக்க அவனிடம் வெறும் 10 வினாடிகள் மட்டுமே இருந்தன. அந்த 10 வினாடிகளில் அவனது மொத்த வாழ்க்கையும் மின்னல் வேகத்தில் அவன் கண்களுக்கு முன்னால் வந்து சென்றது. கியாராவின் அந்த இறுதி எண்ணிக்கை முடியப் போகிறது. 2 நாட்களுக்கு முன் இரவு நேரம். சென்னை நகரத்தின் விளக்குகள் மெதுவாக அணைந்து கொண்டிருந்தது. கடற்கரை ஓரத்தில் இருந்த சின்ன சின்ன கடைகளையும் அடைக்கும் நேரமானது. அதில் ஒன்று யஷ்பாலின் கடை. அட, டீக்கார தம்பி. தம்பி, எனக்கு ஒரு மசாலா டீ கொடுப்பா. அண்ணா, ரொம்ப சாரி, இப்போ கடையை மூடிட்டேன். டீயும் தீர்ந்து போச்சு. நீங்க காசு வச்சுக்கோங்க. காலையில வாங்கினேன், நான் உங்களுக்கு நல்ல மசாலா ஏலக்காய் போட்ட டீ தரேன். ஆனா தம்பி, எனக்கு இப்பதான் டீ குடிக்கணும் போல இருக்கு. நீ என்ன காலையில வர சொல்ற? சரி, அப்போ ஒன்று செய்யலாம். நம்ம வீடு பக்கத்துல தான் இருக்கு. என் பைக்கும் இங்க தான் இருக்கு.
நான் என் வீட்ல போய் ஒரு கப் டீ தரேன். இல்ல நான் அப்புறமா குடிக்கிறேன். இல்ல தயங்காதீங்க, வாங்க நான் டீ தரேன். நம்ம வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, கடற்கரை பக்கத்துல. கடற்கரை பக்கத்துலயா? ஆமாமா, கடற்கரையில பக்கத்துல தான். சீ ஃபேசிங்ல நம்ம வீடு கடலுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்கு. ஜன்னலை திறந்தா கடலை பார்க்கலாம். நீங்க டீ குடிக்கிறதோட வேற எதையும் குடிக்கலையே? இல்ல நான் நிஜமா சொல்றேன், என் மேல சத்தியமா சொல்றேன். நான் பொய் சொல்லல, இங்கேயே தான். நம்ம இன்னும் கொஞ்ச தூரம் போனா அங்க குடிசைகள் தெரியும். அதுல ஒண்ணு என் வீடு. குடிசையா? ஆமா, நீ நல்லா ஜோக் பண்ற. இன்னொரு நாள் போலாம், சரியா? சரிண்ணா, கண்டிப்பா கண்டிப்பா. இவர்தான் ஃபைசான் மியான். இவரது வடப்பாவ் கடையில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருந்தது. நீ அவரை நல்லா சமாளிச்ச, இல்லனா அவர் இன்னைக்கு ராத்திரி உன்னை டார்ச்சர் பண்ணிருப்பாரு. அப்படி இல்ல, நம்ம கடைக்கு மக்கள் அவ்வளவு நம்பிக்கையோட டீ குடிக்க வராங்க. நம்ம அவங்கள நல்லா கவனிச்சுக்க வேண்டாமா? சரிதான். சரி யஷ்பால், எனக்கு ஒரு டிப்ஸ் கொடு. இன்னைக்கு பிசினஸ் நல்லாவே போல. பாரு தம்பி, வியாபாரம் சூப்பரா போகணும்னா புது உலகத்தோட டேஸ்ட புரிஞ்சுக்கணும், வெரைட்டியா புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன, வியாபாரம் தானா நடக்க ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுதா? அட யஷ்பால், நீ சத்தியமா டயலாக் எல்லாம் மாசா பேசுறப்பா. இது டயலாக் இல்ல, இது பிசினஸ். புரிஞ்சுதா? அப்புறம் ஏன் டிவி வித்துட்டு இருக்க? அங்க போ, அதுக்கு என்ன பேரு? பிலிம் லைன். நீ நல்லா பேசுற, பார்க்கவும் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. ஆமா ஆமா, என் மாமா பாலிவுட்ல உட்காந்துருக்காரு, எனக்காக காசு போட்டு என்ன ஹீரோ ஆக்குவாரு. இப்ப நீ வீட்டுக்கு போ, உன் மனைவி உனக்காக காத்துட்டு இருப்பா. போ. சரி சரி, நாளைக்கு வந்து மீதிய சொல்லு. வாழ்க்கையில் பெரிய ஆசைகள் இல்லை என்றாலும் யஷ்பால் தன்னுடைய சாதாரண வருமானத்தில் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் இந்த உலகத்திற்கு முன் ஒரு நல்ல நேர்மையான மனிதனாக இருக்க முயற்சி செய்தான். மழை வந்துச்சுன்னா நம்ம காசு எல்லாம் காலி ஆயிரும். நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் வீணா போயிடும். திடீரென்று யஷ்பால் சாலையோரம் ஒரு பெண் மயக்கத்தில் படுத்திருப்பதை கண்டான். இவ யாரு? இங்க வெள்ளை ட்ரெஸ்ல படுத்திருக்கா? பேய் பிசாசா இருக்க கூடாது கடவுளே. எக்ஸ்கியூஸ் மீ. ஏ பொண்ணு, ஏன் எழுந்திருக்க மாட்டேங்கிறா? எவ்வளவு அழகான பொண்ணு, எவ்வளவு விலையுந்த ட்ரெஸ் போட்டிருக்கா. இவ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தெரியுது. மூச்சு விடுறா, நாடி துடிப்பும் இருக்கு. அட கடவுளே, கெட்ட வாட கூட வருது. சத்தியமா சொல்றேன், எவ்வளவுதான் குடிச்சிருக்காளோ தெரியல. யாராவது இவ கூட என்ன பார்த்தா, கடவுளே சத்தியமா நான் மாட்டிக்குவேன். இப்படி ராத்திரி தனியா அவளை விட்டுட்டு போகவும் முடியாது. என்னடா தம்பி செய்யறது? இல்ல என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. யஷ்பாலுக்கு இப்படி ஒரு அழகான பொண்ணு, இப்படி ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தனியாக விட மனம் இல்லை. அதனால் அவளை வீட்டுக்கு அழைத்துச் செல்வதுதான் சரி என்று நினைத்தான். இந்த இரவுதான் யஷ்பாலின் வாழ்க்கையின் திருப்புமுனை என்றே கூறலாம். என்ன செய்யறது? ஜாக்கெட்டை கழட்டிடலாமா? யாஷ் ஜாக்கெட்டை கழற்றி மயக்கமான பொண்ணை கட்டிலில் படுக்க வைத்தான். அவளுக்கு 21, 22 வயசுதான் இருக்கும். அந்த பெண் போட்டிருந்த விலையுயர்ந்த பர்ஃபியூமின் வாசனை அந்த ரூம் முழுவதும் பரவியிருந்தது. அது அவனுடைய 6 மாத சம்பாதியத்தை விட அதிக விலையாக இருக்கும் போல இருந்தது. இவ்வளவு பெரிய குடும்பத்து பொண்ணுக்கு என்ன ஜாலியோ. குடிச்சிட்டு எங்க விடனாலும் விழுந்துருவாங்க. மயக்கம் போட்டு தான் யாருனே தெரியாத அளவுக்கு கண்ட இடத்துல கிடப்பாங்க. அந்த பொண்ணை வீட்டிற்கு மட்டும் அழைத்து வராமல் இருந்திருந்தால் அந்த ஆள் அரவமற்ற இடத்தில் அவள் வேறு யாரிடமாவது சிக்கி சின்ன பின்னமாக இருப்பாள் என்று நினைத்தான் யஷ்பால். ஐயோ, நம்ம ட்ரெஸ் நனைஞ்சு போச்சு, நாமளும் மாத்திக்கலாம். இவளால ரூமே ஜொலிக்குது. இப்ப இவளை எப்படி வீட்டுக்கு அனுப்புறது? என்கிட்ட போனோ ஐடியோ இல்ல. அப்புறம் இவ இவ்வளவு குடிச்சிருக்கா, அடுத்த 10 மணி நேரத்துக்கு எழுந்திருக்க மாட்டா. இவளோட துணியும் நனைஞ்சு போச்சு. நான் மாத்தலனா அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். கடவுளே, என்னை ஏன் இப்படி ஒரு சங்கடத்துல மாட்டி விட்ட? அடடா, இவளோட துணியை எப்படி மாத்துறது? ஆனா மாத்தியே ஆகணும். மாத்தலனா
காலையில உயிரோட இருப்பாளானே தெரியாது. நான் இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். அவ உயிரோட இருந்தா தானே நாம தப்பிப்போம். யஷ் அந்த பெண்ணின் உடையை மாற்றுவதை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று பயந்தான். ஏனென்றால் யாராவது அவனை பார்த்து விட்டால் யஷ் அசிங்கப்பட்டு தன்னுடைய டீ கடையை மூடிவிட்டு கிராமத்திற்கு திரும்ப செல்ல வேண்டியதாக இருக்கும். கடவுளே, நான் நல்லா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். யஷ் அந்த காடில் என்ன பார்த்தான்? அவனுக்கு ஏன் அவ்வளவு அதிர்ச்சி? ராத்திரி 2:30 மணிக்கு யார் கதவு தட்டுறது? யஷ்பாலின் டென்ஷன் அதிகமானது. தெரியாத பெண்ணுடன் யாராவது அவனை பார்த்து விட்டால் பிரச்சனையாக விடும் என்று பயந்தான். யஷ்பால் சார், அடடா, இந்த ஸ்ருதி நடுராத்திரில எதுக்கு இங்க வந்தா? அவளுக்கு ஒரு வேளை இந்த ரூம்ல நம்ம கூட ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுளே, நமக்கு அசிங்கமா போயிடும். தூங்கிட்டீங்களா சார்? வெளியே நின்று கொண்டிருந்தவள் அவனது பக்கத்து வீட்டுக்கார பெண் மற்றும் அவனுடைய நல்ல தோழி. என்னாச்சுமா? நான் உள்ள துணி மாத்திட்டு இருந்தேன். நீ நல்லா இருக்கியா? ராத்திரி 2:30 மணி ஆச்சு. அட இல்ல சார், எல்லாம் நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு கிளைமேட் சரியில்லை, அதான் நீங்க திரும்பி வந்தீங்களா இல்லையான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்லா படிச்சிட்டு இருக்கியா? உன் டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சா? எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு? இல்ல, நான் ஃபீஸ் பத்தி எல்லாம் எதுவும் சொல்ல வரல. சரி சரி, பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கியூட்டி போய் தூங்கு. எல்லாம் நல்லா தான் இருக்கு. குட் நைட். நீங்க வர வர இன்டர்நெட்ல புதுசா வார்த்தைகளை கத்துக்கிட்டு என்னென்னவோ சொல்றீங்க. குட் நைட். குட் நைட். கடவுளே கடவுளே, நீ என் வாழ்க்கையில வந்து எனக்கு பெரிய தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க. இந்த டிசைனர் துணியை எப்படி காட்டுறதுன்னு தெரியல. எனக்கு எதுவுமே புரியல. கடவுளே, எனக்கு ஒரு வழி காட்டு. ஏய் மேடம், ஹலோ. அந்த பெண்ணுக்கு உடை மாற்றுவதற்கு யஷ் மிகவும் பயந்தான். ஆனால் மறுபுறம் அந்த பெண்ணுக்கு குளிரால் இருமல் வர ஆரம்பித்தது. யஷ் தனது ரூமில் லைட் வெளிச்சத்தை குறைத்துவிட்டு தனது கண்களை மூடிக்கொண்டு எப்படியோ அந்த பெண்ணுக்கு ஆடைகளை மாற்றிவிட்டான். அட ராமா, இந்த பொண்ணு காலையில எழுந்திருக்கும் போது ஒரு தெரியாத மனுஷனை பக்கத்துல பார்த்தா, ஐயோ கடவுளே, அப்புறம் அதிர்ச்சியாகி பெரிய பிரச்சனை பண்ணிடுவா. கடவுளுக்கு எல்லாம் தெரியும், நம்ம எல்லாம் சுத்தமான மனசுக்காரங்க. அதனால அவர் நம்மளை எந்த பிரச்சனையும் சந்திக்க விட மாட்டாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடவுளே, ஒருவேளை இந்த நல்ல காரியத்துக்காக மேடம் நமக்கு ஒரு பரிசு கொடுப்பாங்க. பரிசா நம்மளை கல்யாணம் பண்ணிப்பாங்க, நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதுவும் கூட நடக்கலாம். யஷின் பார்வை அந்த காடின் மீது பட்டதும் அந்த காடு சாதாரண காடு இல்லை என்று யஷ் புரிந்து கொண்டான். 100 கோடிக்கு மேல் பேங்க் பேலன்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி கார்டுகள் கிடைக்கும் என்று இன்டர்நெட்டில் படித்திருந்தான். கியாரா அகர்வால். அந்த பெயரை படித்ததும் இந்த பெண் யார் என்று யஷுக்கு புரிந்தது. சென்னையில் உள்ள டாப் கம்பெனிகளில் ஒன்று அகர்வால் குரூப். மேலும் இந்த பெண் மிகப்பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவர். ஐயோ கடவுளே, எனக்கு என்ன ஆகுமோ? இந்த மேடம் முன்னாடி நம்ம சின்ன கொசு மாதிரி. அப்படி இருக்கும்போது இவங்களை கல்யாணம் பண்ற கனவுலாம் கண்டுட்டு இருக்கேன். யஷ்பால் தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அப்போது அவனுக்கு தெரியவில்லை, எங்கேயோ அவளை நோக்கி அவன் ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருந்தான் என்பது. அடுத்த நாள் காலையில் யஷ் எழுந்திருக்கும் போது கியாரா அவன் பக்கத்தில் இருந்தாள். அவளது கை யஷின் மார்பின் மேல் இருந்தது. யஷ் கையை நகர்த்திக் கொண்டான். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் இதுவரையில் யஷின் அருகில் எந்த பெண்ணும் இவ்வளவு நெருக்கமாக வந்ததில்லை. அடடா, இந்த அட்மாஸ்பியர் சொர்க்கம் மாதிரி இருக்கு.
ஐயோ கடவுளே, மணி 10 ஆயிடுச்சு. இன்னைக்கு பிசினஸ் முடிஞ்சு போச்சு. கியாராவின் குரலை கேட்டு யஷின் முகம் சிவந்து போனது. கியாராவின் முகத்தை பார்த்ததும் கியாரா அவனை தவறாக புரிந்து கொண்டாள் என்பதை அறிந்து கொண்டான் யஷ். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உண்மை இல்ல. உங்களுக்கு புரியுதா? நீ யாரு? நீ யாருன்னு கேட்ட? அமைதியா இருங்க, நான் யாருன்னு சொல்றேன். நான் எல்லாத்தையும் சொல்றேன். அட அமைதியா இருங்க, அமைதியா இருங்க மேடம், அமைதியா இருங்க. நீங்க நேத்து ராத்திரி எவ்வளவு குடிச்சிருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நேத்து ராத்திரி நீங்க கடற்கரையில படுத்திருந்தீங்க. நீங்க எவ்வளவு குடிச்சிருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. புயலும் மழையும் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களை என்னால எழுப்ப முடியல. உங்களுக்கு புரியுதா? கடவுள் என்ன உங்ககிட்ட அனுப்பி வச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். இல்லனா கடவுளுக்கு தான் தெரியும் நேத்து என்ன நடந்திருக்கும். உங்களுக்கு புரியுதா? பீச்? ஆமா, இங்கதான் பாத்ரூம் இருக்கு. இங்கதான் இருக்கு. எங்க போறீங்க? இங்கதான் பாத்ரூம் இருக்கு. நீங்க போகணுமா? உங்க ஹில்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பெண் அழுது கொண்டே எதுவும் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டாள். அது யஷுக்கு வருத்தத்தை கொடுத்தது. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு நன்றி சொல்ல கூட தெரியல. நன்றி சொல்றதை விட அகர்வால் சாரோட பொண்ணு நம்ம மேல கேஸ் போட்டா என்ன ஆகும்? மாமியார் வீட்டுல போய் சோறு தண்ணி இல்லாம கிடக்க வேண்டியதுதான். சாயங்காலமானதால் யஷின் கடை கூட்டமாக இருந்தது. யஷ் டீ போட்டு கொடுப்பதில் பிஸியாக இருந்தான். ஆனால் அவன் சிந்தனை முழுவதும் நேற்று இரவு மற்றும் இன்று காலையில் நடந்த விஷயங்களில் மட்டுமே இருந்தது. அவனால் அந்த நிகழ்வுகளை மறக்கவே முடியவில்லை. ஐயோ யஷ்பால் சார், இங்க பாருங்க, 500 ரூபாய் இருக்கு. ஆன்லைன்லயும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதற்கு யஷ் பதில் ஏதும் சொல்லவில்லை. அவன் கை டீயை கலக்கிக் கொண்டே இருந்தது. ஆனால் அவன் நினைவுகள் வேறெங்கோ இருந்தது. யஷ்பால் சார், யஷ்பால் சார். ஆமா, எந்த உலகத்துல இருக்கீங்க? நான் இங்கதான் இருக்கேன். சொல்லு சொல்லு, நான் இங்கதான் இருக்கேன். இவங்க 10 ரூபாய் சிப்ஸ் வாங்கிட்டு 500 ரூபாய் நோட்டு கொடுத்திருக்காங்க. என்கிட்ட சில்லற இல்ல. இப்போ என்ன பண்றது? அட, அவங்களுக்கு சில்லறை கூட. இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? சில்லறையை கூட. தேங்க்யூ. இத சொல்லிட்டு நீ வேற எங்க போக போற? யஷ்பால் சார், காலையில இருந்து உங்களுக்கு என்ன ஆச்சு? எதையோ தொலைச்ச மாதிரி இருக்கீங்க. இல்ல சுருதி, நான் தொலைஞ்சு போகல. நான் இங்கதான் இருக்கேன். நான் உனக்கு ஒண்ணு சொல்லணும்னு இருந்தேன். அடுத்த மாசம் உனக்கு எக்ஸாம் வருதுல்ல? உன் படிப்புல கவனம் செலுத்து. இனி நீ இங்க வர வேண்டாம். கிளம்பி இங்க இருந்து. உன் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் திரும்பி வராத. நீ திரும்பி வரக்கூடாது, புரிஞ்சுதா? இல்ல சார், ஒரு பிரச்சனையும் இல்ல. நோ ப்ராப்ளம். அட, நான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல. நீ போ, உன்னோட ஃபியூச்சரை கவனி, படி. இங்க எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்குவேன். ஸ்ருதியின் எக்ஸாமுக்கு சில நாட்கள் மட்டுமே இருந்தது. அவளது வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று யஷ் நினைத்தான். அதே சமயத்தில் அதிகமான கஸ்டமர்கள் வரத் தொடங்கினர். பின்னர் அவர்கள் இருவரும் வேலையில் பிஸியாக இருந்தனர். அப்போது 5-6 வாட்டசாட்டமான ஆட்கள் அந்த இடத்திற்கு வந்தனர். அவர்கள்தான் அந்த ஏரியாவின் ரவுடிகள். இப்போது அவர்கள் அங்கிருந்த கடைக்காரர்களிடம் மாமூல் வசூல் செய்து கொண்டிருந்தனர். என்ன தம்பி, எனக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்க மறந்துட்டியா? அடி வாங்கணுமா? என்ன பதில் சொல்றது? மறுபடியும் வந்துட்டாங்க, வேடிக்கை காட்டு. இல்ல சங்கராம் சார், ஆனா நான் ஏன் போய் சொல்லணும்? என்னோட பாக்கெட்ல ஒண்ணுமே இல்ல. நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அடுத்த தடவை ஃபுல் அமௌண்ட்டையும் கண்டிப்பா கொடுத்துருவேன். என்னடா என்ன முட்டாளாக்க பாக்குறியா? எனக்கு என் பணம் இப்பவே இந்த நிமிஷமே வந்தாகணும். இந்த நிமிஷம் இல்லனா உன் கடையை அடிச்சு நொறுக்கிடுவேன். புரிஞ்சதா? நான் ஏதாவது செய்யறேன். இல்ல, ஏய் உடடா உடடா. சங்கராம் சார், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. எத்தனை நாளைக்கு தான் இந்த பதிலையே சொல்லிட்டு இருப்ப? எப்ப பண்ணுவ? விட்டுருங்கண்ணா. இவங்களுக்கெல்லாம் வாயால பேசக்கூடாது, கையால தான் நிறைய கொடுக்கணும். வேண்டாம் வேண்டாம் சங்கராம் சார். யஷ்பால் சார், யஷ்பால் சார். நான் நல்லா இருக்கேன் ஸ்ருதி.
நீ வீட்டுக்கு போ. இல்ல சார், உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போக முடியாது. நான் நல்லா இருக்கேன்னு சொன்னேன். வீட்டுக்கு போ, நான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஓ தகுதிய மறந்துட்டியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? உன் கடையும் அடிச்சு உடைச்சிருவேன், உன்னையும். இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. இங்க இருந்து அமைதியா போ. நீ உன் மாமலை தானே வாங்க வந்திருக்க, வாங்கிட்டு கிளம்பு. சட்டத்தை உன் கையில எடுக்காரு சங்கராம். சாதாரண டீ கடைக்கார நீ ரூல்ஸ பத்தி என்கிட்டயே பேசுறியா? அப்ப நான் சொல்றத கேளு, அப்புறம் இதையும் உன் மண்டையில ஏத்திக்கோ. இங்க சட்டத்தை நான் தான் உருவாக்குவேன், அத நானே பிரேக் பண்ணுவேன். அப்புறம் நான் சொல்றத கேளு, நான் சொல்றத காதை திறந்து கேளு. இங்க இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கங்க, இன்னிலிருந்து 2 மடங்கு மாமூல் அதிகமா கொடுக்கணும். புரிஞ்சதா இல்லையா? பாரு சங்கராம், ஒழுங்கா கிளம்பிரு. போங்க, போய் உடைங்க. ஸ்ருதி, ஸ்ருதி ஓடுங்கிறது. ஸ்ருதி ஓடுங்கிறது. ஸ்ருதி ஓடுங்கிறது. ஓடிடு. சங்கராம், அவளை விடுன்னு சொல்றேன். இல்லனா இந்த ஏரியால இருந்து நீ சிங்கிள் பீஸா வெளியே போக மாட்டேன். புரிஞ்சுதா? நான் அவளை விட்டுடவா? இதோ விட்டுட்ட. நீ என்ன ஒரு சிங்கிள் பீஸா அனுப்புவியா? நீ என்ன இந்த சங்கராமையா ஒரு சிங்கிள் பீஸா அனுப்புவியா? சங்கராம், சங்கராம், நான் கெஞ்சி கேட்கிறேன், இந்த முதல்ல பண்ணாத. அவளை விட்டுடு. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். சாரி சொல்றேன். நான் உங்க எல்லாருக்கும் சாரி சொல்றேன். ப்ளீஸ் அவளை விட்டுடு. அட, போலீஸ்காரங்களே வந்துட்டாங்க. ஏய், எல்லாரும் அவங்க இடத்துல ஒழுங்கா நில்லுங்க. சார், நான் தான் உங்களை கூப்பிட்டேன் சார். இவன் தான் சங்கராம். இவன் இந்த ஏரியாவோட ரவுடி. இவன் எங்க கிட்ட காசு கேட்டு வந்தான் சார். எங்க கிட்ட காசு இல்ல, அதனால இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். ஆமா சார், இந்த ரவுடி என்னையும் அரெஸ்ட் பண்ணான்தான். இன்ஸ்பெக்டர், இது எங்க விஷயம், நீங்க இன்டர்ஃபியர் ஆகாதீங்க. ஏய், போலீஸே மிரட்டுறியா நீ? ஏய் இன்ஸ்பெக்டர், உனக்கு தெரியுமா நான் யாரோட ஆளுன்னு? நீ சஸ்பெண்ட் ஆகணுமா? நீ ஒரு லோக்கல் அரசியல்வாதின்னு எனக்கு தெரியும். ஆனா எலெக்ஷன் வர போகுதுல்ல, இப்போ உன் அப்பன் கூட உன்னை காப்பாத்த வரமாட்டான். ஏய், அவனை கூட்டிட்டு போ. நீ பெரிய தப்பு பண்ற, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? சார், நான் தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. எஃப்ஐஆர் போடணும். அப்புறம் அவனை அடிச்சது யாரு? இவனா? இவன் சங்கராமனோட ஆள். இவன் என்ன கொல்லதான் வந்தான். யஷ்பால் சார் அவனை அடிச்சு போட்டு என்ன காப்பாத்தினாரு. நிஜமாவா? ஏய், அடி வாங்கணுமா? இவனையும் ஜீப்ல ஏத்து. இல்ல சார், இவர் என் உயிரை காப்பாத்ததான் இதையெல்லாம் பண்ணாரு. அவர் அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். ஸ்ருதி, கவலைப்படாத. நம்ம எந்த தப்பும் செய்யலனா நமக்கு எதுவும் ஆகாது. அப்புறம் இவனுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. சரி, என்ன செய்ய முடியும்னு பார்க்குறேன். குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர். நான் சங்கராம் சாரோட லாயர். நான் அவர் பெயில் எடுக்க வந்திருக்கேன். அப்ப ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க, நீங்க மினிஸ்டர் ஆளுன்னு. நீங்க எப்படி வேணும்னாலும் நினைச்சுக்கோங்க. சரி, இந்தாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும். நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோட கிளைண்ட்ஸை வெளியே விட்டுருங்க. நான் என்னத்த சொல்றது, சிஸ்டமே சரியில்லை. இத வாங்கிக்கோங்க. இதோ. ஏய் வினோத், சங்கர் ராமையா அவனோட ஆட்களையும் ரிலீஸ் பண்ணு. இன்ஸ்பெக்டர், என்னதெல்லாம்? மேடம், இதுதான் சிஸ்டம். நாம என்ன செய்ய முடியும்? எப்படியும் ரொம்ப நேரம் ஆச்சு.
நீங்க வீட்டுக்கு போங்க. இன்ஸ்பெக்டர், ஆனா தயவு செஞ்சு யஷ்பால் சாரை விட்டுடுங்க. அவர் எனக்கு உதவி பண்ணாரு. பாருங்க மேடம், அவன் அடிச்ச ரவுடி இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவன் மேல புகார் வரலன்னா அவனை விட்டுடுவோம். நீங்க டென்ஷன் ஆகாம வீட்டுக்கு போங்க. சுத்தி, நீ இதுலலாம் தலையிட வேண்டாம். போய் உன் படிப்புல கவனம் செலுத்து. அப்புறம் இந்த சாவி எடுத்துக்கோ. இது லாக்கரோட சாவி. உனக்கு பணம் தேவைப்பட்டா நீ எடுத்துக்கோ. இப்ப கிளம்பு. யஷ்பால், நீ கவலைப்படாத. நான் உன்னை வெளியே கொண்டு வர ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஃபைசான் தம்பி, இப்ப என்ன பண்ணணுமோ அதை கடவுள் தான் பண்ணுவாரு. நம்ம கண்ணு முன்னாடியே பெயில் வாங்கிட்டு அவங்க எல்லா பசங்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் சாரோட டேபிள் மேல 6-7 ஸ்வீட் பாக்ஸ் வரும். நல்லா இருக்கும். அப்புறம் நமக்கு என்ன, நம்ம ஜெயில பழைய ரொட்டி சாப்பிடுற பழக்கமும் வந்துடும். யஷ்பால், ஏன் உளறிட்டு இருக்க? நான் உனக்காக ஏதாவது செய்வேன்னு சொன்னல. சரி தம்பி, மறுபடியும் சந்திக்கலாம். கிளம்புங்க. உன் பேர் என்ன? என் பேரு யஷ்பால். யஷ்பால், நீ எங்க இருந்து வர? எங்க இருந்து வந்தா என்ன சார், என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது? நான் மும்பைல இருந்து வரேன். என்னடா உனக்கு சந்தோஷமா? சும்மா மாமூல் கொடுத்துட்டு போயிருந்தா மேட்ரு முடிஞ்சு போயிருக்கும் இல்லையா? ஆனா இப்போ அவனும் அவனோட மந்திரியும் உனக்கு எதிராக என்னென்ன கேஸ் போடுவாங்கன்னு தெரியல. எப்படி சார் கேஸ் போடுவார்? என்ன இது டார்க் சிட்டியா? எங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் அடிச்சேன், சும்மா எல்லாம் அடிக்கல. அட தம்பி, உன்னை பார்த்து பரிதாபப்படுறதா இல்ல திட்டுறதான்னு தெரியல. நீ ஒரு சாதாரண டீ கடைக்காரன். நீ அப்போ டீ கடைக்கார மாதிரி தான் நடந்துக்கணும். உன் தகுதியை பாரு, அந்த ரவுடியோட தகுதியவும் பாரு. எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருச்சு இன்ஸ்பெக்டர். ஆனா நீங்க சொன்னப்பதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. எப்படியும் இது உங்க வேலை விஷயம். நான் புரிச்சுக்கிறேன். பாவம், நீங்க என்ன செய்வீங்க? என்னடா சொன்ன நீ? நீ பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கியா? இன்னையில இருந்து உன்னோட 10 வருஷ பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை கட் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா? இன்ஸ்பெக்டர் காம்ப்ளே. ஜெய்ஹிந்த். சார், சார், நீங்க யஷ்பால் எங்க? சார், நீங்க இந்த தருதலைய பத்தியா பேசுறீங்க? இவன் அதே யஷ்பால் தானே? அதே டீ கடைக்காரன். ஆமா சார், இவன் தான் மினிஸ்டர் ஆட்களோட சண்டை போட்டு அவனோட ஆட்களை அடிச்சான். இப்ப என்ன பண்றது சார்? கேஸ ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்கவா? உனக்கு மூளை குழம்பி போச்சா? இவனை உடனே விடுதலை பண்ண. பட் சார், நான் சொன்னல, இப்பவே இங்கேயே மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் காம்ப்ளே அதிர்ச்சி அடைந்தார். போலீஸ் கமிஷனர் ஏன் யஷை காப்பாத்த வந்தார்? இது மினிஸ்டரோட தந்திரமா, இல்லை சங்காராமின் சதியா? யாஷ் நிஜமா ஒரு சாதாரண டீ கடைக்காரனா, இல்லை அவனுக்கென்று ஒரு தனி அடையாளம் இருந்ததா? யஷ்பாலை காப்பாற்றியது யார்?